நம்ம தூய்மை, ஒவ்வொருத்தரும் தூய்மை அடைகிறது முக்கியமா இருக்கு. இறைவன் யாரை பற்றியும் யார்கிட்டையும் கேட்க மாட்டான். அது ஆனாலும் சரி, பெண்ணாலும் சரி, கணவன் மனைவியும் சரி, பிள்ளைங்க பெற்றவங்க தான் சரி, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம விசாரிக்கப்படுவோம். தனித்தனியாக படைக்கப்பட்டோம், தனித்துவமாக வாழ்விக்கப்படுறோம், தனித்தனியாக கைப்பற்றப்பட போகிறோம். தனித்தனியான கேள்விகள் வந்து இருக்குது. அவங்கவுங்க எண்ணங்களுக்கு தகுந்த கூலி கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம பெரும்பாலும் எண்ணங்களை கவனிக்கிறது இல்லை, அதை பிரித்து பார்க்கறது இல்லை. நல்ல இடத்துல இருக்கிறோமா, கெட்ட இடத்துல இருக்கிறோமா, நல்ல பேச்சை பேசுகிறோமா, கெட்ட பேச்சில் பேசிகிட்டு இருக்கோமா, நல்ல செயலை செய்கிறோமா, கெட்ட செயலை செஞ்சுட்டு இருக்கோமா, நல்ல பார்வையை பார்த்துட்டு இருக்கோமா, கெட்ட பார்வையை பார்த்துட்டு இருக்கோமா உணர்வு தவறிடும். இப்படி ஒன்று கூட்டப்படும் போது சொல்லும்போது தெளிவாக தான் இருக்குது. பெரும்பாலும் நம்ம கொடுக்கப்பட்ட நேரங்களை வீணாக்கிட்டு இருக்கோம். நம்ம இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்தையும், ஒவ்வொரு மூச்சையும் திருப்பி பெற முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் சரி, அல்லது நம்ம இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அத்தனை பொருள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு நொடி பொழுது தண்ணி போட்ட முடியாது. எல்லாருக்கும் மரணம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையை அடைவதற்கு முன்னாடி இங்கே நம்ம மன தூய்மையை அடையணும், மன சமாதானம் அடைஞ்சிடணும். இங்கே சமாதானம் அடைஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த வாழ்க்கை நமக்கு சொர்க்க வாழ்க்கை அமையும். இங்கே எப்பயுமே கவலையும், பயத்திலையும், குழப்பத்திலையும், கோபத்திலையும், குரோபத்திலையும் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்ந்துட்டு நம்ம சொர்க்கத்துக்கு அடைஞ்சிட முடியாது. யாரும் அதுக்கான வழியில் நம்ம செலுத்திட முடியாது. ஆக நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனித்துவமான வாழ்க்கையாக இருக்கணும், தனித்தன்மையான வாழ்க்கையாக இருக்கணும், முன்னுதாரணமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அகப்பார்வையில் நம்ம வாழப்படணும். என்னன்னு சொல்றது, அகப்பார்வைகளிலும் புறப்பார்வையும் சமமாக மாட்டார்கள். அகப்பார்வையை கவனிக்கும் போது தான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அகம்பாவங்கள் என்னன்னு புரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம எந்த அளவுக்கு பணிவு இருக்கோ, எந்த அளவுக்கு பெருமையை நீக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு தெளிவுகள் நம்ம கொடுக்கப்பட்டே இருக்கும் நம்மளை பற்றி நமக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய குறையில உணர்ந்து நிறைவேற தேவைக்காக தான் இந்த வாழ்க்கை. படைப்பின் பலன் அடையணும்னு சொன்னா நான் இங்கே சமாதானம் அடைஞ்சிடணும். இங்கே சமாதானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா இதனுடைய அருள் அடைஞ்சிட்டோம்.